அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஜூலை மாதம், இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பயிற்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எப்பேற்பட்ட ஒரு மாறுதல் அப்படின்னா, நம்மளுடைய கடந்த காலம் சில கஷ்டங்களும் சில முயற்சிகளும் சில எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களும் நம்ம அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்திருப்போம். சில நேரங்களில் பார்த்தோம்னா அது சாதகமாக அமையும், சில நேரங்களில் அது பாதகமாகவே முடிஞ்சிட்ருக்கும். ஆனாலும் இந்த மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மாற்றங்கள்ங்கிறது ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கணுங்க. சரிங்களா? அந்த முன்னேற்றம்ங்கிறது இப்போ கடந்த மாதம் இப்படி ஆகிப்போச்சு, ஆனால் இந்த மாதமாவது நமக்கு சாதகமாக இருக்குமா? சில வாய்ப்புகள் நமக்கு கைகூடி வருமா? அது குடும்பத்திலையும் சரி, ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லையா, நம்மளுடைய ஆரோக்கியம், இன்னொன்று பார்த்தோம்னா நம்மளுடைய எண்ணங்கள், ஒரு லட்சியம், குறிக்கோள் இருக்கும் இல்லைங்களா? நம்ம இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அதுக்கு உண்டான ஒரு விதை அப்படின்னா முயற்சி எடுப்போம் இல்லைங்களா? அது எல்லாமே இந்த மாதத்தில் நமக்கு சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க. அப்போது முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கன்னி ராசி புதன் பகவானுடைய அருளை பெற்ற ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்காரர் மட்டும் பார்த்தோம்னா காரியத்தில் கச்சிதமாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, நான் இப்படி தாங்க வாழுவேன் அப்படிங்கிறது மட்டும் மாறவே மாட்டீங்க. அது ஆண் ராசிக்காரராக இருந்தாலும் சரி, பெண் ராசிக்காரராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இப்படி தான் இருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, புத்திசாலிங்க, ரொம்ப ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டோம்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டு அங்கேயே ஏமாந்துருவாங்க. சரிங்களா? நம்பவே மாட்டாங்க, ஆனால் நம்பிட்டா உயிருக்கு உயிராக நம்பிடுவீங்க. அதில் தான் உங்களுக்கு சில பிரச்சனைகளே வர்றது. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையிலேயே கூட சில பாதங்கள் அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஆசைப்பட்ட வாழ்க்கை பண்ணின ஒரே போராட்டமாக போயிட்டுருக்கு. சிலருக்கெல்லாம் எல்லாமே நான் நினச்ச வாழ்க்கையை கடைசியில் பார்த்தா நான் நினச்சது ஒன்று, இப்போ நடந்தது ஒன்று. இப்போ நடந்து எப்படி இருக்குதுன்னா, ஏப்பா இப்படி அப்படிங்கிற மாதிரி வேதனைப்பட்டுருக்கிறேன் அப்படிங்கிறவங்க. சிலருக்கு பார்த்தோம்னா எண்ணம், லட்சியம், குறிக்கோள், சிந்தனை, ஒரே சிந்தனை, இப்படித்தான் என்னாலும் சரி சக்ஸஸ் பண்ணிடணும், இந்த வாழ்க்கை தான் வாழணும். அது வேலையாக இருக்கட்டும், இல்லை அந்த வேலையை முடிக்கிற ஒரு வாய்ப்புகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு திருமணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், சரிங்களா? அப்படின்னு ஒரு பிடிமானம் பிடிச்சிட்டு இருப்பீங்க, சரிங்களா? ஆனால் தேடி வரும் சில வாய்ப்புகள், விரும்பி வரும். ஆனால் வந்த வாய்ப்பு பார்த்தோம்னா கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அது தானாக நம்ம விரும்பும்போது திரும்பியே நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா கன்னிராசிக்காரர் ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டவங்க இல்லையா, பாசத்துக்கு உறுதுணையாக நிற்கக்கூடியவங்க இல்லையா, கௌரவத்துக்காக நம்ம வாழ்கிறவங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணுவோம், இப்படி தான் இருக்கணுங்கிறது சிலர் ஆகும். அவனை ஒரு கட்டத்தில் நாம் திரும்பி பார்க்கும்போது பார்த்தோம்னா அதை விட்டு நம்ம வேலை கடைசியில் மன உளைச்சலுக்கு ஆளாயிரும். இருந்த நிம்மதியும் போச்சா, என்ன தெரியலையே எப்படி ஆகிப்போச்சு அப்படி. இதுக்கு காரணம் சொல்ல போனோம்னா 2-3 விஷயங்கள் இப்போ சமீப காலத்தில் உங்களுக்கு சொல்லலாம். ஒன்று பார்த்தோம்னா சனி 7ஆம் பாவகத்தில் இருந்து நேரடி பார்வை நம்மளை பார்த்து சிக்கி சின்னாபனம் ஆக்கிருச்சு. அதுக்கு முன்னால் பார்த்தோம்னா அதாவது அந்த அந்த இடத்துல பார்த்தோம்னா ராகு இருந்தது, சரிங்களா? ஜென்மத்தில் கேது இருந்தது. அப்போது ஒரு 1.5 இது 1 ஒரு 2 வருஷமாக நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க, சரிங்களா? ஒரு பெரிய அனுபவத்தை சந்திச்சிருப்பீங்க. வேலையிலையும் சில சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க, வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் சில நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. ஆக மொத்தத்தில் நாம் நினைக்கிறது ஒன்றுனா நடக்கிறது ஒன்றா இருக்குது, ஆச்சுங்களா? நாம் யாருக்கு நல்லது அப்படின்னு நினச்சி ஒரு உதவி செய்கிறோமோ, கடைசியில் பார்த்தா அவங்களால தான் நம்ம முதல்ல பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை அனுபவிச்சுங்க. இன்னொன்று 10ஆம் பாவகத்தில் குரு இருந்தார் பார்த்தீங்களா? 10ல் குரு இருந்ததுனால இடமாற்றம். கண்டிப்பாக ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவங்களும் சில நேரங்களில் சில தடுமாற்றங்களை இந்த சமீபத்தில் உருவாகிருக்கும். 10ஆம் இடத்துல இருந்து குரு இப்போ என்ன ஆகி போச்சு, 11ஆம் இடத்துக்கு வந்துருச்சு, லாபஸ்தானத்துக்கு உச்சம் அடைஞ்சிருச்சு. இது ஒரு அற்புதம். இந்த மாதத்தில் பார்த்துட்டோம்னா சனி வக்ர நிவர்த்தி ஆக போகிறார். இது ஒரு நல்ல மாற்றம். 9ஆம் பாவகத்தில் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் அதிபதியும் உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் 9ஆம் பாவகத்தில் இருக்கிறார். அந்த 9ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு அதாவது 4ஆம் தேதியே அதாவது உங்களுடைய ராசிக்கு
பயிற்சி ஆகு லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. அப்போது லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு வரும்போது சுப விரயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க. சரிங்களா? சுப விரயங்கள்ங்கிறது என்ன? ஒரு மண்மனை வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது இல்லையா? அது வாங்குறதுல பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா? அந்த பிரச்சனையை தீர்க்கிறது. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? பிரச்சனை இருந்தால் பிரச்சனையை தீர்ப்பீங்க. இல்லையா? பிரச்சனைகளுக்குரிய சில விஷயங்களை சரிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். சரிங்களா? அப்போது 12ஆம் பாவகத்தில் கேது அந்த இடத்துக்கு சுக்கிரனும் வந்துட்டார். இந்த இணைவு கண்டிப்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான சில தீர்க்கமான நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. அப்போது நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பணவரவு வந்து சேரும். சில சிக்கல்கள் தீர்க்குங்க. சிலருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை. வாழ்க்கைங்கிறது என்னங்க? திருமண வாழ்க்கையில் ஆச்சுங்களா? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு வீட்டிலலாம் பெரிய பெரிய ராமாயணமெல்லாம் நடக்குது. அவங்கெல்லாம் சந்தோஷமாக சிரிச்சுட்டு அப்படியே அற்புதமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நம்ம வீட்டில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சிறு பிரச்சனை பூகமாக மாதிரி வெடிச்சு போச்சுங்க. சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி பார்த்தோம்னா நாம் குற்றவாளி ஆக்கிட்டோம். தப்பு பண்ணியிருந்தால் பரவாயில்லையே, எந்த தப்பும் பண்ணல, எந்த ஒரு பெரிய ஒரு துரோகத்தையும் நம்ம செய்யலை, செய்யாத தப்பை செஞ்சுன்னு வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்தோம்னா நம்மளை கண்டா விலகி நிற்கிறாங்க. சொல்லி புரிய வைக்கிறது ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் தானே ஏதாவது ஒன்று பேசி சரிப்படுத்த முடியும். அந்த வாய்ப்பே கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாதிரி சிக்கல்களை சந்திச்சுட்டு வந்தீங்க பார்த்தீங்களா? அதை எல்லாமே சரியாயிரும், கவலைப்படாதீங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு நல்லா உச்ச பலத்தோடு உட்காந்துட்டார். சரிங்களா? அந்த இடத்துல பார்த்துட்டோம்னா அதாவது சூரியன் உங்களுக்கு 12ஆம் அதிபதி ஆச்சுங்களா? அந்த சூரியன் குருவோட இணைஞ்சிட்டார். அப்போது இந்த குரு சூரியன் இது ஒரு சிவராஜ யோகம். சரிங்களா? அதாவது குருவும் அதாவது சூரியனும் இணையும் போது இது ஒரு நல்ல ராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பில் அமையும். அப்போது சிலருக்கெல்லாம் தூர பிரயாணம், ஒரு வெளிநாடு பயணம் போகணும், இல்லையா அந்நிய தேசத்தில் போய் நான் ஒரு கொஞ்சம் இடம் மாறி ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், இப்படின்லாம் ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணி பார்த்தோம்னா எல்லாரும் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நடக்குது, நமக்கு நடக்க மாட்டேங்குதுங்கிற சூழ்நிலையெல்லாம் மாறக்கூடிய நேரம். சரிங்களா? நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு ஐடியா சொன்னால் ஓகே ஆகுது, ஆனால் நமக்கு ஒரு முயற்சி எடுத்தால் நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் கடந்த காலம், முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் முடிச்சிருவீங்க, சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இதை விட ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உங்கள் ஜென்மாதிபதி புதன் பகவான் 12ஆம் இடத்துல இருக்க போகிறாருங்க. அது 7ஆம் தேதி லாபஸ்தானத்தில் இருந்து கண்டிப்பாக 7ஆம் தேதியில் ஸ்டார்டிங்கில், இந்த ஜூலை மாதத்தில் ஸ்டார்டிங்கில் சில விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும், சில வாய்ப்புகள் ஆச்சுங்களா? எது முடிஞ்சு போச்சு, எல்லாமே கடந்து போயிடுச்சு, இல்லாமல் போயிடுச்சுன்னு நினச்சி இருந்தது இல்லாமல் நம்ம இழந்ததை சொல்கிறேன். அது பணமாக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், இல்லை கலைத்துறையில் இருந்து சாதிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, சாதனைகள் செய்யக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்புகளே இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சரிங்களா? சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. 7ஆம் தேதிக்குள்ளே சில வாய்ப்புகள் ஸ்டார்டிங் உருவாகும். அதுக்கப்புறம் வக்ரத்தில் போகும் ஒரு ஃபோர்ஸ் உருவாகும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. சரிங்களா? ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் 23ஆம் தேதிக்குள்ளே சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜெயம் உண்டு, பயம் இல்லை. கண்டிப்பாக அந்த நேரத்தில் மட்டும் பெருமாள் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க. சனிக்கிழமை நாள் பெருமாளை போய், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் நேரமாக சூரிய உதயத்துக்கு முன்னால் போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க. நல்ல தீர்க்கமாக வணங்கி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. நல்ல மாற்றம் இருக்கும். மறக்காமல் சனீஸ்வரரை நீங்கள் வணங்கிட்டே வாங்க, தப்பே கிடையாது. சரிங்களா? சனி பகவானை எந்த அளவுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அவ்வளவு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகம். அப்படி ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகும். ஆஞ்சநேயரை வணங்குங்க. சரிங்களா? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா நெய் தீபம் ஏற்றுங்க. எப்போ டைம் கிடைக்கிற போது பண்ணுங்கள். எதுவுமே 4 நட்சத்திரமெல்லாம் பார்க்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா ஒரு நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த பிரார்த்தனைகள் பண்ணுங்கள், ஆஞ்சநேயருக்கு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கூட்டு தொழில் வேண்டாம், கூட்டாளி தொழிலே வேண்டாம் உங்களுக்கு. சரிங்களா? மற்றதெல்லாம் போதுமிட்டு விலைக்கு வச்சுட்டு சொந்தமாக எது வேணாலும் பண்ணுங்கள். ஆன்லைன் சம்மந்தப்பட்ட வர்த்தக இதில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, சரிங்களா, அதே மாதிரி ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யலாங்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான காலம்தான். சரிங்களா? திடீர் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நிச்சயமாக, அதாவது
டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, அதாவது ஒரு வெளிநாடு தொடர்பு பொருட்களை ஆன்லைனில் விற்கிறது, அப்புறம் வெளிநாடு சம்மந்தமான சில பிஸ்னஸ் பண்ணுறது, கமிஷன் ஒர்க்கு பண்ணுறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, இவங்களுக்கெல்லாமே ஒரு சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக பயிற்சிகளாக அமைந்திருக்கிறதுனால அதுக்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது வண்டி வாகனம் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸ்பீடு வேண்டாம். சரிங்களா? பொறுமை அவசியம். அப்புறம் திடீர்னு கோபத்தை வெளிப்படுத்துறது வேண்டாம். அது குடும்பமாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், பொறுமையாக இருக்கணும். அடுத்தது நம்மளுக்கு இந்த கோர்ட்டு வழக்கு இடத்தினால சில பிரச்சனைகள் எல்லாமே ஓடிட்டுருக்கும். கன்னி ராசிக்காரருக்கு இந்த அவங்களுக்கு எல்லாமே இதெல்லாமே தீருமா முடியுமா, எல்லாம் இருந்ததுன்னு செலவு பண்ணிட்டோம், அது கடைசியில் நம்மளுக்கு சொத்து இருக்குது, ஆஸ்தி இருக்குது, அதை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை, நாம் பார்த்து இன்றைக்கி விலை தனிமரமாக நின்றுட்டுருக்குறோம், எல்லாமே நமக்கு சுற்றி இருக்கிறவங்க பார்த்தா பிரச்சனையும் இருக்குது, யாரும் நல்லவங்க நம்பளும் அவங்க எல்லாமே எதிரியாளி ஆகிட்டாங்க, கடவுளே நம்ம பாசம் வச்சதுக்காக ஏமாளியாக உட்காந்துட்டுமே, அந்த கவலையெல்லாம் மறந்துடுங்க. உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது ஏற்பட போகுது. பிரார்த்தனை பண்ணுங்கள், பெருமாளை வணங்கிக்குங்க, சரியாக நல்ல மாற்றங்கள் உருவாகும். சரிங்களா? இப்போ சொன்ன பலன்கள் கோச்சார அடிப்படையில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு இந்தந்த கிரகங்கள் இந்த பெயர்ச்சியாகிறதுனால இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. பிறப்பு ஜனன ஜாதகங்கிறது என்னங்க, அதாவது நம்மளுடைய லக்னம், நம்மளுடைய தசாபுத்திகள் எல்லாம் அப்படியே மாறிட்டே வரும். சரிங்களா? அதாவது 7.5 சனி, குரு நல்ல இடத்துல இருக்குது, அப்புறம் பார்த்தோம்னா செவ்வாய் பாதகாதிபதி ஸ்தானத்தில் உட்காந்துருக்குது, இதெல்லாம் விட்டுருங்க. சரிங்களா? இந்த பிறப்பு ஜனன ஜாதகம் பலமாக இருந்ததுன்னா, நல்ல யோகமான திசைகள் வந்ததுன்னா, இல்லை வரக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னா டாப்புன்னு உங்களை தூக்கிட்டு போய் விட்டுரும். சரிங்களா? அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடு ராஜயோகங்கிற மாதிரி விபரீத ராஜயோகங்கள்லாம் இருக்குது, எத்தனையோ அதிர்ஷ்ட யோகங்கள் இருக்குது. சரிங்களா? சிலருக்கு 1 திருமணம் 2 திருமணம் பண்ணி கூட வாழ்க்கை நிரந்தரமாகாமல் இருக்குது. அதெல்லாம் ஜாதகத்தில் தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால. சரிங்களா? உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பாருங்கள். இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் மனசில் பட்டதுன்னா அந்த கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது 3ஐயும் மட்டும் சொல்லுங்கள். சரிங்களா? உங்களுடைய லைஃப்பில் கடந்த காலம் எப்படி இருந்தது, இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போகுது, இந்த நேரத்தில் எந்த முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற உண்மையான தெளிவான ஒரு பலன்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலம் அற்புதமான எதிர்காலமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.